இருக்கிறவங்களுக்கு அது சரியாக சொல்லித்தர மாட்டேன்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். யோகானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு வந்துடும். தெரிஞ்சிக்காத காரணத்தால் தான் அதனால் ஏற்படக்கூடிய உடம்புல வலி இருக்குது, அதெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு யோகா என்பது இணைதல் அர்த்தம். மனமும் உடலும் இணையறதுக்கான ஒரு பயிற்சி முறை. மற்றவங்களுக்கெல்லாம் இணைந்திருக்கா இணையலையான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு சமன்படும். இதை நம்ம முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டது. வேதாத்திரி மகரிஷி அதை அழகாக கொடுக்குறாரு. அவர் கொடுத்த அந்த டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம், இந்த 5 விஷயங்களை கடைப்பிடிக்க சொல்கிறாரு. இந்த 5இல் சரியாக இருக்கிறோமா அப்படின்றது தான் இங்கே பெரிய சேலஞ்சாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ யோகா பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் இருக்குது, பண்ணாதவங்களுக்கும் இருக்குது. ஸோ பயிற்சி பண்ணுறவங்க அந்த பாதையில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காங்க, பண்ணாதவங்க கொஞ்சம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, அவ்வளோதானே தவிர பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. வேறு ஏதேதோ பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த யோகா பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு சக்கராலாம் ஆக்டிவேட் ஆகும். இதுக்காக தான் இந்த யோகா முறை ரொம்ப பயன்படும். இது யோகா பண்ணால் தான் கிடைக்குமா, நான் உடல் உழைப்பு செய்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது பண்ணாலும் கிடைக்கும். ஆனால் யோகா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதில் கிடைக்காது. அதில் சோர்வு ஏற்படும், இதில் உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இது தான். ஸோ அதனால் உங்களுடைய சக்திகளை பெருக்கிறதுக்காக, சக்திகளை சமன்படுத்துவதற்காக இந்த பயிற்சி முறையை வகுத்து வச்சுருக்காங்க முன்னோர்கள். இதை முறையாக நீங்கள் ஆசான்கிட்ட கற்றுக்கும் போது, கற்றுக்கிறதால என்ன நன்மை கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து